கேரளா முதல் குஜராத் வரை வெளுத்து வாங்கும் தென்மேற்கு பருவமழையால் நீர்நிலைகள் நிரம்பி ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஆற்றின் கரையோர கிராமங்கள் மற்றும் தாழ்வான இடங்களில் உள்ள குடியிருப்புகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் கேரளா, கர்நாடகா, குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் கனமழை கொட்டி தீர்க்கிறது. கேரளாவில் எர்ணாகுளம், கோழிக்கோடு, காசர்கோடு, வயநாடு, கண்ணூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்குவதால் மணிமாலா, பாரதப்புழா, நீலேஸ்வரம் உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆற்றின் கரையோர கிராமங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. தாழ்வான இடங்களில் உள்ள வீடுகளில் தண்ணீர் புகுந்ததால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மங்களூருவில் திறக்கப்பட்டு 15 நாட்களே ஆன மேம்பாலத்தின் மேல் பகுதியில் இருந்து மழைநீர் கசிந்து பல அடி உயரத்தில் இருந்து நீர்வீழ்ச்சியாக கொட்டியது. ಮುಲ್ಪ ಕಾರ್ನ ಫ್ರೀಯಾದ ಸರ್ವಿಸ್ ಮಂತ್ ಕೊರೋಂದುಲ್ಲೇರು KNR ಸರ್ವಿಸ್ ಸ್ಟೇಷನ್ ಕಲ್ಲಡ್ಕ. குடகு மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக ஹாரங்கி அணைக்கு நீர்வரத்து கடுமையாக உயர்ந்துள்ளது. இதனால் அணையில் இருந்து 18,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டது. இதனால் கரையோர கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்தது. அங்குள்ள மக்கள் போக்குவரத்துக்காக படகுகளை பயன்படுத்தினர். KRS மற்றும் கபினி அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் 10,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் இரு கரைகளையும் தொட்டவாறும் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத், சூரத், ராஜ்கோட், அம்ரேலி, காந்திநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் தாழ்வான இடங்கள் தனித்தீவு போல் காட்சியளிக்கின்றன. போடாட் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் கைகளில் கிடைத்த பொருட்களை அள்ளிக் கொண்டு லாரி, JCB மூலம் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்கின்றனர். ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜெய்ப்பூர், அஜ்மீர், உதய்பூர் ஆகிய மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்ததால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இதனிடையே டெல்லியில் நேற்று மாலை திடீரென மழை பெய்து வெப்பத்தை தணித்து குளிர்வித்தது. டெல்லி கண்டோன்மெண்ட் அருகே உள்ள அண்டர்பாஸ், ஜாகிரா அண்டர்பாஸ், புல் பிரகலாத்பூர், ITO, டெல்லி நஜாப்கர் சாலை மற்றும் டெல்லி ரோக்தக் சாலை போன்ற பல பகுதிகளில் தண்ணீர் தேங்கி வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.